வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரமாக பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க. நகர்ப்புற பகுதி அது. கணவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த பெண் வந்து அவங்களுடைய குழந்தை வந்து ஒரு 11th படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூலில். படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டெய்லி பக்கத்தில் தான் ஸ்கூலு, கொஞ்சம் ஒரு கிலோமீட்டரில். அவங்க நடந்து போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பெண்ணுடைய அம்மா வந்து சாப்பாடை கட்டி பாக்ஸில் வைப்பாங்க. பாக்ஸில் வைக்கும்போது பார்க்கும்போது அவங்க பையில் ஒரு சாம்சங் புது ஃபோன் இருக்கும். உடனே அவங்க டக்குன்னு ஷாக் ஆகிடுவாங்க. அதுக்குள்ளே வச்சுட்டு ஃபோனை எடுத்தாங்க, பார்த்துட்டு பெண்ணை கேட்கலான்ட்டு அந்த பொண்ணு வந்து குளிச்சுட்டு வெளியில் வந்தாங்க. வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் வரும்போது கேட்குறாங்க. இல்லை, அப்படி இப்படி எனக்கு தெரியாது, அப்படி இப்படின்றாங்க. கரெக்டாக உண்மையை சொல்லு அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணி மிரட்டி கேட்குறாங்க. அப்பாவோட சொல்லுவான்னு சொல்கிறாங்க. அவர் மிரட்டி கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு அழுது இதுமாரி நான் ஸ்கூல் போகிற வழியில் ஒரு பையன் செல்ஃபோன் கடை வச்சுருக்கான். அவன் டெய்லி என்னை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். போன வாரம் தான் வந்து இந்த செல்ஃபோனை கொடுத்து நான் எதாவது அவங்ககிட்ட பேசணுன்னா இதில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் அப்படின்ட்டு உண்மையை ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்டு அப்பாக்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு அழுவாங்க. அவங்க வந்து அதெல்லாம் இல்லை, அப்பாவுக்கும் தெரியணும் தான்ட்டு அவர்கிட்டையும் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நீ அதான் நீ ஒரு 10 நாளாக நீ உன்னுடைய போக்கே சரியில்லைன்னு கவனித்தேன், மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை பற்றியும் கவலைப்படாத, நீ மட்டும் என் கூட வான்ட்டு அழைச்சிட்டு போவாங்க. அந்த கடையில் போவாங்க. அந்த கடையில் போயிட்டு அந்த பையன் அங்கே இருப்பான். இந்த பையனான்னு கேட்பாங்க. ஆமாம், அந்த பையன் தான். இவ்வளோ ஒரு அறை விடுவாங்க. அறை விட்டு தான் அவன் கலங்கி போயிடுவான். ஐயோ இதுன்ட்டு அவனே இது பண்ணிடுவான், சரண்டர் ஆகிடுவான். இல்லை மேடம், சாதாரண சும்மா பேசுகிறது தான் இது பண்ணேன், இனிமேல் தப்புலாம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு அவன் சரண்டர் ஆகிட்டான். நான் இனிமேல் இது பண்ண மாட்டேன் மேடம், நீங்கள் அந்த செல்ஃபோனை கொடுத்துருங்க அப்படின்னா. நான் செல்ஃபோன்லாம் கொடுக்க மாட்டேன், நீ ஒழுங்காக இருந்து எப்படி இருக்கிற என்ன இதை கொடுத்தா நான் உடனே கொடுத்துட்டேன், நான் இந்த ஃபோனை வந்து இன்னொருத்தர் பொண்ணுக்கு கொடுப்பேன், நீ நான் ஒழுங்காக வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இதுக்கு மேலே வேறு ஏதாவது பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதுன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது, அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாகிடும் அப்படின்ட்டு தட்டுவாங்க. உடனே அவன் அதெல்லாம் நான் இனிமேல் எந்த இதுக்கும் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவன் இதாகிடுவான். அந்த பொண்ணும் அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் இனிமேலாம் செய்ய மாட்டேமான்ட்டு அந்த ஃபோனை வாங்கி அந்த அம்மா வச்சுக்குவாங்க. நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலான உடனே அந்த பையன்கிட்ட கொடுத்து வான் பண்ணிட்டு விட்ருவாங்க. இந்த பொண்ணும் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்டடி ஆகிட்டாங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைகளை, குறிப்பாக பெண் குழந்தைகள், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஏதாவது ஆக்சிடென்டல் கேஸ் தான், பிளான் பண்ணி செஞ்சதில்லை. அந்த பையன் பண்ண தொந்தரவால் அந்த பொண்ணு கொஞ்சம் இதாகிட்டு பயந்துட்டு அது மாதிரி இருந்ததுன்னா முதல் விஷயமாக அந்த விஷயத்தை அம்மா அப்பா அவங்கக்கிட்ட சொல்லிடணும். சொன்னால் அவங்க ஒரு சரியான தீர்வு காணுவாங்க. அந்த தீர்வு இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்தவித இடர்பாடும் இருக்காதுன்றது தான் அந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.